இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா, என்னுடைய விஷால் வால்டர் வெற்றிவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அவங்க வீட்டில் தான் டீல். அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு அவரை மாதிரி இதை இப்போ சொன்னார் இல்லைங்களா, மாணிக்க சார் வந்து சினிமா லவ்வர்னு, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய லவர் அவங்க அப்பா. அவங்க அப்பா வந்து படம் எடுக்கணும். நான் அப்போ பண்ணும்போதே வால்டர் வெற்றிவேல் எல்லாமே அதை ரீமேக் பண்ணணும், இதை ரீமேக் பண்ணணும், இந்த படம் எப்படி இருக்கணும், அந்த படம் இருக்கணும். அப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன். அந்த ரசிகனுக்கு பிறந்தவர் எப்படி தப்பாயிடுவார்? நான் பார்க்கும்போது வீடியோ கேம் ஆடிட்டு இருப்பார். மத்தியானம் வீட்டில் தான் சாப்பாடு எங்களுக்கு. 4 நாள் நாங்கள் அண்ணா நகரில் ஷூட்டிங் எடுத்தோன்னா 4 நாள் எனக்கு சத்யராஜ் சாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் தான் சாப்பாடு. அவங்க வீட்டில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து தினம் ஒரு டிஷ்ஷஸ்ஸு, அதாவது ரோட்டில் ஓடி துரத்திட்டு ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு சீனு. ஆனால் அந்த மாதிரி கவனிப்பு அவங்க அம்மா விஷால், அவங்க அப்பா ஜி.கே. ரெட்டி சார், அவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு புள்ள இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்தது இல்லாமல் ஒரு மேடையும் அப்படியே ஷேக் பண்ணுறாரு. ஷேக் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு எசன்ஸை ரொம்ப அருமையாக சொன்னார். நான் தனக்காக தான் செய்யலை, இந்த மேடையில் நான் இதை செஞ்சதுக்கு காரணம் இந்த படம் ரெட் ஃப்ளவர்ன்ற படம் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும், அதை ரீச் பண்ணுறதுக்காக தான் நான் இதை மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அப்படி சொல்லும்போது, அந்த நல்ல மனசு இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே விஷால் நல்லா இருந்துகிட்டு தான் இருப்பார்.